பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். As a family, welcome back to our channel. அதான் திடீர்னு பார்க்க போகிற சீரிஸ் என்ன மைஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. என் மைண்ட் வாய்ஸ் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ண. ஏன்னா நீங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றதை வச்சு தான் அடுத்த எபிசோட்ல நான் மைண்ட் வாய்ஸ் போடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கு, கொஞ்சம் பேர் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்றதை வச்சு தான் நான் அடுத்த வீடியோவில் மைண்ட் வாய்ஸ் போடுவேன். சரி, ஓகே, கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல பாஸ்டர் தான் காட்டுறேன். லின் ஸ்கூல்ல தனியா உட்காந்து பெஞ்ச்ல எழுதிக்கிட்டு இருந்தா. அவ கையில ஒரு நோட்ஸ் இருந்துச்சு. அந்த நோட்ஸ்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, கிராஜுவேட்க்கு அப்புறம் நீ நானும் வேற யூனிவர்சிட்டி போயிடுவோம். ஸோ இப்பத்துல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா நல்லதுன்னு அதுல எழுதி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு லின் அழ ஸ்டார்ட் பண்ணால. அப்ப கூடவே மழையும் வந்துச்சு. மழை வந்தா என்ன வரும், அம்பர்லா வரும். அம்பர்லா எடுத்துட்டு ஜான் வந்து லின்ன பார்த்து என்னடி மழையில உட்காந்து அழுதுட்டு இருக்க, உடம்பு சரியில்லாத போயின்னு சொல்லிட்டு அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்பாள். அப்ப லின் அவகிட்ட வேற என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லுவா. உடனே ஜான் அவ பக்கத்துல உட்காந்து அவ போனா என்ன, அதான் உனக்கு நான் இருக்கலன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துவா. இப்ப அப்படியே நம்ம பிரசன்ட் வருவோம். லின் ஜானோட கதவை போய் தட்டி, எனக்கு பாய் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, புரிஞ்சுக்கொடின்னு ஜான் கிட்ட சொல்லுவா. ஆனா ஜான் அது எதுவுமே காதல வாங்கிக்காம உள்ள உட்காந்து கதறி அழுதுட்டு, இதுக்கப்புறம் இவகிட்ட என்ன சொல்லி நான் புரிய வைக்க, என்ன சொன்னாலும் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் என்ன. ஜான் அப்படியே அங்கவே உட்காந்துட்டா. ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்கு, ஜான் இவ பாக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகியும் இவங்க 2 பேரும் வெளியே வராதால ஜான் உள்ள போய் என்னதான் அங்க நடக்குதுன்னு பார்க்க போயிருக்கா. அப்ப இந்த பாய் ஜான் வரத பார்த்துட்டு பக்கத்துல அந்த தண்ணி எடுத்துட்டு அவ மேல ஊத்தி, அப்ப என்ன ஆச்சுன்னு லின் அங்க வந்து பாக்குறப்போ தண்ணிய மேல ஊத்திக்கிட்டேன். என் கை ஃபுல்லா வெட்டா இருக்கு. நான் அப்படியே மேல வச்சேனா என்ன என் ட்ரெஸ் நனையும், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்பா. என்ன சொன்ன உடனே இந்த லின்னுமே பக்கத்துல இந்த டிஷ்யூ எடுத்து அவளுக்கு தொடச்சிடுவா. அவ பாயவ கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே தொடக்கிறேன்னு சொல்லி கேட்பா. தூரத்துல இருந்து பார்த்த ஜானுக்கு அது தப்பா தெரியும். லின் பாய்களை சேர்ந்து தன்னை ஏமாத்துறால நினைச்சிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டு போயிருக்கா. இப்ப கூடவே இந்த பாய் போய் அவளை நல்லா ஏத்தி விட்டு இருக்கா. சோ அதனோட விளைவுதான் இது. இப்ப இவங்க கிட்ட இருந்து நம்ம பாய் கிட்ட போவோமா. பாய் பார்ல உட்காந்து அவங்க 2 பேரோட சண்டையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுறது நல்லதுதான் சொன்னான். அப்ப கரெக்டா அங்க ஒரு பையன் வந்தான். அப்ப அந்த பையன் பாய் கிட்ட, நம்ம அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்ல மீட் பண்ணோமே, என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு பாயோ, அவங்கள எப்படி மறக்க முடியும், ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அப்போ ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்து அதோட கை வச்சு அவளை அப்ரோச் பண்ணுவான். அப்ப பாயோ அவனை ஸ்டாப் பண்ணி, ஃபர்ஸ்ட் பிசினஸ் பத்தி பேசுவோம், அப்புறமா பர்சனல் சொல்லி சொல்லுவா. தென் ட்ரிங்க் வரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் குடிப்பாங்க. இப்ப அப்படியே மார்னிங் பாய் ஒரு பெட்ல படுத்துருக்கா. அப்ப எழுந்து பெட்ஷீட்டை வேலைக்கு பாப்பா. அவளா ட்ரெஸ் எதுவும் இருக்காது. அப்ப பக்கத்துல டேபிள்ல ஒரு நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸ் எடுத்து படிச்சு பார்த்து, என்னால அவங்க கூட சேர்ந்து இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, என்ன ட்ரிங்க் பண்ண கால் பண்ணுன்னு சொல்லி அதுல எழுதிருக்கும். அதை பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆகி அதை கசக்கி தூக்கி போடுவா. சோ ஒரு பையன் அழகா இவ்வளவு யூஸ் பண்ணிட்டான். இப்ப இவகிட்ட இருந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கிட்ட போகுமா. மார்னிங் லின் அழகா ரெடி ஆகி தானோட வீட்டுக்கு போய் டோர் ஓபன் பண்ண போவாளா. அப்ப டோர் லாக் ஆயிருக்கு. காலிங் பெல் அமுக்கலான்னு போனவ டக்குனு என்ன யோசிச்சான்னு தெரியல, பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் போயிடுவா. காஃபி ஷாப் போயிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணிட்டு காஃபி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப யார ஒரு பொண்ணு, லின் நீ நியூயார்க் இருக்குன்னு கேள்விப்பட்ட, எப்படி இருக்கன்னு கேட்டுக்கிட்டு அவ கைய வந்து கொடுப்பாளா. இது நம்ம லின்னோட எக்ஸ்பா. லின் அவ கைய டச் பண்ண உடனே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப கரெக்டா அவ ஆர்டர் பண்ண 2 காஃபி வரும். அதை பார்த்தவன் என்ன ஜான் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு லின்னோ இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப இல்ல 2 காஃபி கப் இருக்குல்ல, சோ அதனாலதான் நீ ஜான் வந்திருக்கோன்னு நினைச்சேன். அப்ப லின்னோ நான் வர வழியில் தான் அவளை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப வேன் அவகிட்ட ஒரு பர்சனா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின் அவகிட்ட எதுக்குன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு வேன் நான் ஏன் உன்னை பிரேக்கப் பண்ணேன்னு ஜான் அவங்கிட்ட சொல்லலையான்னு கேட்டா. அதுக்கு லின்னோ எனக்கே தெரியும், நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன், அதான் நீ வேற ஒரு ஆள் தேடி போயிட்டேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வேணா அவகிட்ட இல்லையே, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் கிட்ட பிரேக்கப் பண்ணேன்னு நினைக்கல, ஜான் தான் உன்னை பிரேக்கப் பண்ண சொன்னான்னு சொல்லி சொன்னேன். அது கேட்ட லின் ஜானான்னு கேட்பா. அதுக்கு வேணோ ஆமா ஜான். ஆக்சுவலி என்ன ஆகணும், இவன் மேல படிக்கட்டுல ஒரு பொண்ணு இவளை கிஸ் பண்ணும்போது ஜான் அதை பார்த்துடுவான். என்ன அவளை தனியாக கூப்பிட்டு அவ கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவ்வளோ அது ஒன்றும் இல்லை, அவ்வளோ சீரியஸ்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னாதா. அதுக்கு ஜான் அங்கே இன்னும் அவனை சீரியஸா பைத்தியக்காரி மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கா, இங்க நீ இன்னொரு பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அவளை ஒரு ஆப்ஷனா வச்சிட்டு இருக்கேன், நீ அவளுக்கு இது பண்ணக்கூடாது, உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்ப நீ அவளை பிரேக்கப் பண்ணிட்டு விட்டுருன்னு சொல்லி சொல்லுவா.
ஏன் நான் பிரேக்கப் பண்ணுன்ற மாதிரி பார்ப்பாளா? அதுக்கு ஜான், நீ மட்டும் அவளை பிரேக்கப் பண்ணல, டெஸ்டோட ஆன்சர் சீட்லாம் நீ வித்துட்டு இருக்கே, அதை நான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட உடனே வேணும் பயந்து போய் இவ்வளோ பிரேக்கப் பண்ணி விட்டுரும். தென் காஃபி ஷாப்ல டேரக்டா காஃபி எடுத்துக்கிட்டு ஜானோட வீட்டுக்கு தான் போவான். வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுவார். அப்ப ஜான் கீழே இறங்கி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு லின் ஜான் கிட்ட நம்மளோட பேசணும்னு சொல்லி சொன்னோம். ஜான் தன்னோட கோட் எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிடுவோம். அப்ப லின்னுமே அங்க போய் ஒரு சேர் இருக்குல்ல, அந்த சேர்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்ப ஜானோட ஒர்க்கர்ஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவளை பார்த்துட்டு இங்கேயே இவ்வளவு சுடுது, அப்ப அந்த சேர் கிட்ட இவ்வளவு சுடும், எப்படி இந்த சூட்ல உட்காந்து விட்டா இவங்க இங்கே உட்காந்துருப்போம்ல, விட்டா நிரந்தரமா இங்கே தங்கிடுவாங்க போல, ஏன் ஜான் எங்களை இன்னும் உள்ள கூப்பிடாம வச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு அங்க ஏதாவது ட்ராஷ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்களா. அப்போ அங்க பயங்கர ஹீட்டா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எப்படி இவ்வளோ ஹீட்ல உட்காந்துருக்காங்க, எப்படி ட்ரெயினா பண்ணாங்க, ஒரு வேற நேரத்துல இருந்து ட்ரெயினாக வந்திருப்பாங்களான்னு சொல்லி கேட்டாளா. இதுக்கு அவனும் நீ என்ன பைத்தியமான்னு சொல்லி கேட்பேன். அந்த குப்பையை கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் உள்ள போவாங்களா. உள்ள போய் ஜான் கிட்ட, ஜான் ரொம்ப நேரமா லின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜான் ரொம்ப நேரமா லின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அது கேட்டு ஜானமே அப்படியான்னு சொல்லி கேப். அப்ப கிரேஸ் அவ கிட்ட நீங்க போய் வெளியில அவங்கள பாக்கலையான்னு சொல்லி கேப். அப்ப ஜானோ அவ கிளவுஸை ரிமூவ் பண்ணிட்டு காய்கறியை கட் பண்ணிட்டு இருப்ப. அப்ப அவங்க 2 பேரும் அவ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு மொத்த ஸ்டோரியும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஜான் எதை யோசிச்சு பார்த்தேன், அவன் விரல கட் பண்ணிப்பான். அப்ப லின்னுமே அங்க கரெக்டா வந்து ஜானோட கை கட் ஆகிக்கிறத பார்த்துட்டு அவன் ஃபிங்கர் எடுத்து பிளட்டை ஸ்டாப் பண்ண போவாள. அப்ப ஜான் விடுன்னு கையை பிடிச்சி. அப்ப லின் ஆகிட்டு என் மேல கோவமா இருந்த, பட் எனக்கு ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ண விடுன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு விரல்ல பேண்டேட் போட்டு விடுவா. நீ இப்படி உன் விரலை கட் பண்ணிக்கிட்ட என்னால தானேன்னு சொல்லி கேட்பா. நீ எப்படி உன் விரலை கட் பண்ணிக்கிட்ட என்னால தானேன்னு கேட்டு இந்த காயத்துல கிஸ் பண்ண போவாளா. நீயே எப்படி உன் ஃபிங்கரை விட்டு, நீயே எப்படி உன் விரலை வெட்டிக்கிட்ட என்னால தானேன்னு கேட்டுக்கிட்டு உன் ஃபிங்கர்ல கிஸ் பண்ணுவோம். நான் கிட்ட சாரி கேட்பாள். அப்ப ஜான் டக்குன்னு அங்க எழுந்து போய், அப்ப ஜான் டக்குன்னு அங்க இருந்து எழுந்து போவா. அப்ப லின் அவகிட்ட நீ இனிமே நான் லவ் பண்ணவே மாட்டியா, என்னை நம்பவே மாட்டியான்னு சொல்லி கேட்பா. நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற, நான் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணுமா, ஆனா நான் என் கண்ணால் அதை பார்த்து தொலைஞ்சிட்டேனே, நான் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். அப்ப லின் அவகிட்ட அவன் மேல தண்ணி கொட்டிடுச்சு, நான் தொடச்சு விட்டேன்னு சொல்லி சொன்னான். ஜான் அவகிட்ட அவன் ஷர்ட் குள்ளையான்னு கேட்பா. அப்ப லின்னு ஆமான்னு சொல்லி சொல்வாளா. அதுக்கு ஜான் அவகிட்ட சோ அவ பட்டனை கழட்டி நீ அவளுக்கு தொடச்சு விட்டு ஏன் அவளே அவ பண்ணிக்க மாட்டாளான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு லின்னு அவ என்கிட்ட கேட்டா அவன் நான் பண்ணேன்னு சொல்லி சொன்னப்போ இப்ப நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப லின் ஜான் கிட்ட அவனுக்கு டைம் தரேன், பட் நான் செய்யாத தப்புக்கு நீ என்னை விட்டு போகிறத நான் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னான். ஜானோ அதுக்கப்புறம் அவன் ஒர்க்குக்கு போயிட்டா. அப்ப உள்ளது வருந்துகிட்டு இருக்கு தெரியாம அவங்க 2 ஒர்க்கர்ஸ் அங்க பாரு 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி அங்க பேனேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப கிரேஸ் அவகி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், உன்னால அது புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு பாம் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு லவ் பண்றாங்க, ஸோ லவ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடுன்னு சொல்லி ஹீல்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்ப ஜான் அங்க வரது பார்த்த பாம் கிரேஸ் கிட்ட அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சிக்னல் பண்ணுவான். அது எதுவுமே கிடைக்காத கிரேஸ் எல்லாம் ஹீல் ஆயிடுன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவகிட்ட சொல்லுவான். என் கிரேஸ் அவளை திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆவாளா. அப்ப ஜானோ 2 பேர் பேசி முடிச்சிட்டிங்களா வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் உட்காராச்சு 3 பியர் எடுத்து அவங்க முன்னாடி வைப்பா. அதை பார்த்து அவங்க 2 பேரும் நாங்க இப்போ ஒர்க்கிங்ல இருக்கோம், எங்களால எப்படி குடிக்க முடியும்னு சொல்லி 2 பேரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜானோ நாங்க இப்ப ஒர்க்ல இருக்கோம், எங்களால எப்படி குடிக்க முடியும்னு சொல்லி கேட்பா. அப்ப ஜானோ இவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு டக்குன்னு ஒரு பியர் எடுத்தா அடிப்பா. அதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. 3 பேரும் நல்ல போதையானதுக்கு அப்புறம் ஜானு கிட்ட அவங்க 2 பேரும் ஹானஸ்டா சொல்லு, நீங்க அவங்கள நம்புறீங்களா, அப்படி நம்புறீங்கன்னா அவங்க சொல்றது ஏன் ஏத்துக்க மாட்டீங்க, ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டா. அப்ப பாமோ கிரேஸ் கிட்ட என்ன சொல்றது கேட்டா, டே உன்ன மாதிரி இல்லடா, நீ பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சம்பாதிக்கிற காசுலாம் அவங்கிட்ட இழந்துட்டு வருவேன்னு சொல்லி சொல்லுவா. 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்ப கிரேஸ் அவனை ஸ்டாப் பண்ணு, நம்ம 2 பேரும் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், அது அப்புறமா பார்த்துப்போம், நாங்க இப்ப ஜானோட கதையை ஃபோக்கஸ் பண்ணணும், நாங்க ரியலா ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், நீங்க அவங்கள எவ்வளவு நம்புறீங்க, அப்படியே அப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஜான் கிரேஸ் கிட்ட அப்போ என்ன பிளைண்டா இருக்க சொல்றீங்களான்னு கேட்டா. அதுக்கு பாம் நான் அவங்கள பிளைண்டா உட்கார சொல்ல, எங்களை விட லீன் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க, அவங்க அப்படிப்பட்டவங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜான் இவங்க 2 பேரும் நம்புற அளவு கூட
நம்மளேன்னு யோசிச்சு பார்த்து லின் அந்த சேர்ல உட்காந்துட்டு இருப்பாளா, அங்க போய் பார்த்து அங்க லின் இல்ல, அங்க 2 காஃபி தான் இருக்கு. நடக்குதா அவ வீட்டுக்கு போய் வீட்டை ஓபன் பண்ண போ, அப்ப டோரோ லாக்ல இருக்கும். அவ திரும்பி ரெஸ்டாரண்ட்கே வந்துருவோம். லின் டோர் ஓபன் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ள வந்து பார்த்து ஜான் பயங்கர போதையில இருப்பா. அப்ப லின்னா ஒரு பொக்கையோட வருவா. லின் அந்த பொக்கையை ஜான் கிட்ட கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு சாரின்னு சொல்லுவாள். அப்ப ஜான் அந்த பொக்கையை வாங்கி டேபிள் அவளை டைட்டா ஹக் பண்ணுவா. இங்க நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் அவனை நம்பாத போயிட்டு நானே எதையோ அசியூம் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவாளா. அப்ப லின் அவகிட்ட உனக்கு நான் கூட ஒர்க் பண்றது பிடிக்கலன்னா டேரக்டா என்கிட்ட வந்து சொல்லி ஒர்க்கா இல்ல நீயான்னு வந்துச்சுன்னா நான் எப்பவுமே நான் உன தாண்டி சூஸ் பண்ணுவேன்னு சொன்னா. அதை கேட்ட ஜான் நீ போட்டோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்ன ஜாப ரொம்ப லவ் பண்ணி பண்ற, அதுல நீ ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் அதை ஸ்டூபிட் மாதிரி புரிஞ்சு என்கிட்ட சண்டை போட்டு ஐம் சாரி, அவனை கஷ்டப்பட வச்சதுக்கு ஐம் சாரி. ஒர்க்கா இல்லை நாராயண் முக்கியமான்ற வச்சதுக்கும் சாரின்னா. ஆமாங்க, நம்ம நிறைய பேர் தப்பா புரிஞ்சு தப்பா நமக்கு முக்கியமான கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நான் அவனை நம்பாத போனதுக்கு என்னை மன்னிச்சிரு. இந்த உலகத்துல நான் ஒருத்தர் ரொம்ப நம்புறேன்னா அதை ஒன்னாதான்னு சொல்லுவாளா. அப்ப லின் அவ பேச்சு ஸ்டாப் பண்ண கிஸ் பண்ணுவாளோ இல்ல அவன் கியூட்னஸை தாங்க முடியாம கிஸ் பண்ணாலும் தெரியல. லின் அவளை கிஸ் பண்ணி இங்க பாரு நான் சொல்றது ஒழுங்காக்கி எனக்கு தெரியும் நானை துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. என்ன நடந்தாலும் இதை நீ நல்ல கவனத்துல வச்சு, நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்திலே எனக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அது நீ தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கவே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வீட்டுக்கு போய் ரூம்லயும் ஸ்டார்ட் ஆகும். யார் எக்ஸ்பிரஸ் ஹேர் லவ்ஸ் அப்புறம் என்ன அவங்க 2 பேரும் அவங்க காதோல வெளிப்படுத்திப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லின் ஜான் கிட்ட நான் இன்னைக்கு மார்னிங் யாரை மீட் பண்ணனே உன்னால கெஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவா. அதுக்கு ஜானோ யாருன்னு கேட் வேற யாரு மார்னிங் வேற தான் மீட் பண்ணன்னு சொன்னோம். ஜான் அவகிட்ட சீனியரான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லுவா. ஆமா நான் அவ்வளோதான் மீட் சொன்னா நீ தானே பிரேக்கப் பண்ண சொன்னியான்னு. அப்ப ஜான் அவகிட்ட அவனை ஏமாத்திட்டு இருந்தா அதனாலதான் சீக்கிரட்டா மிரட்டி விட்டேன். என்ன பண்றது சோகமா இருக்கிற மாதிரி முன்னாடி காட்டிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதை கேட்ட லின் அவகிட்ட அப்புறம் ஏன்டி என்கிட்ட சொல்லன்னு கேட்பா. அது ஜானோ இதுல காமெடியா என்ன தெரியுமா, நான் அவளை மிரட்டினேன் ஆனா நான் அவன்கிட்ட கன்ஃபெஸே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சாளா. அப்ப லின் அவகிட்ட இதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காத நான் ஏதாவது செஞ்சாலும் இல்ல உனக்கு ஜலஸா ஃபீல் ஆனா இல்ல நீ என்ன ரொம்ப லவ் பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல், எனக்கு உன் கூட ஃபைட் பண்ண விருப்பம் இல்லடின்னு சொன்னா. அதுக்கு ஜான் அவகிட்ட இதுக்கப்புறம் எனக்கு சொந்தான்னு சொல்லுவேன். தென் மார்னிங் காலையிலே ரெஸ்டாரண்ட் போனேன். அங்க பார்த்தா காலையிலே பாய் எங்க இருக்கும். ஆக்சுவலி பாய் அவளோட கெஸ்ட்டுக்கு குக் பண்றதுக்காக இவகிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பா. ஆனா நம்ம ஜானோ முடியாதுன்னு சொல்லி அதை மறுத்து விட்டு பாய் ஜான் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லுங்க நான் தரேன்னு சொல்லுவாள். அதுக்கு ஜான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிடுவா. அப்ப பாயோ நான் சொல்றது கம்மியா இருக்கா, நீங்க எவ்வளவு வேணும்னு சொன்னாலும் நான் அவ்வளவு பே பண்றேன்னு சொன்ன. நான் பணத்துக்காக சொல்ல என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கேட்டரிங் பண்ற மாதிரியா இருக்குன்னு. அதுக்கு பாயோ இது நீங்க அப்படி நினைக்க வேணாம், எங்களோட மேக்ஸினோட உங்களோட டெபியூட் நினைக்கலாம்லன்னா என் கஸ்டமருக்கு நான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, என்கிட்ட நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிடையாது, கிடந்து கிளம்புறீங்களான்னு சொல்லாம பாய்கிட்ட சொல்லுவாளா. அதுக்கு பாயோ நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்க வரமாட்டீங்க அதானு சொல்லி கேட்டா. அதுக்கு ஜானோ கிட்ட கரெக்ட் நான் இதுக்கு மேல பில்டப் கொடுக்க விரும்பல அக்கா சொல்லிடு, எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ண விருப்பம். நாம 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஷன். ஓ இதுதான் அவன் பொருளை எடுத்து அவனே சொல்லுறதா, எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லி பாய் கிட்ட சொன்னப்போ அதுக்கு பாய் நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், உங்க ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அதை விட உங்க நாக்கு ரொம்ப கூர்மையா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு ஜானோ என்னோட மென்மையான பேச்சு மென்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணிருக்கு, உனக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டான். இப்ப பாயோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா சோத்துல அடி வாங்கியாச்சு சேத்துல அடி வாங்கியாச்சு இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பாயோ அங்க இருந்து கிளம்ப போவாளா. அப்ப ஜான் கிட்ட போய் இன்னொரு தடவை நீ அவன் மேல ஊத்திக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பண்ணி விடலான்னு நினைக்காத, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னால. அதை கேட்டு பாயோ அங்க இருந்து எதுவும் பேசாம போவா. அப்ப கரெக்டா லின்னோ கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவா. அப்ப பாய பார்த்து அதிர்ந்து போயிடுவா. பாய் வந்து அவ கைய பிடிச்சு ஜான் கிட்ட நீ எனக்காக பேசுவேன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஜான் முழுகிற மொழியா பாருங்களா, இவனோ இப்ப தாண்டி சமாதானப்படுத்தி சரி பண்ணி வச்சிருக்கேன் சோழியும் முடிச்சுட்டு போயிடா அப்படிங்கிற மாதிரி லின் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பாய் அவகிட்ட எனக்காக நீங்க ஜான் கிட்ட பேசுறீங்களா, நான் அவ இம்ப்ரெஸ் பண்ணியாகணும். ஸோ நானே அவகிட்ட குக் பண்ண சொல்லி
பட் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதை கேட்ட லின், ஏன் நீங்க வேற ஒருத்தவங்க சூஸ் பண்ணக்கூடாது? மேபி அவ அவைலபிள் இல்லாம கூட இருக்கலாம்லன்னா. அதுக்கு மாடல் பாயோ, பட் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ்ன்னா. அப்ப லின்னு, ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், பட் அவ ஒத்துப்பாளானே எனக்கு சந்தேகம் தான். பாய் அவ கையை பிடிக்கிறத பாத்துட்டு எங்க ஜான் வந்து பாத்துருவாளுன்னு பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு பாய் லின் கிட்ட, பட் அவ குக் பண்ற ஃபுட் எனக்கு வேணும், அவ எந்த டிஷ்ஷை கொடுத்தாலும் ஓகே, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன், இதுதான் அவ செஞ்சான்னு பேர் கொடுத்தா மட்டும் போதும். அப்ப லின்னா அவ கையில இருந்து இவ கை எடுத்துட்டு அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போய் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன்னு சொன்னேன். தென் பாயோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பி போவா. அப்ப லின்னோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கணும், தயவு செஞ்சு கிளப்பிட்டு திரும்ப அங்க வந்துடவே வந்துடாதவே அப்படிங்கிற மாதிரி அவ ரெஸ்டாரண்ட்குள்ள போ. இவ கதவு திறந்துட்டு உள்ள போன உடனே ஜான் லின்ன பாத்துட்டு, என்ன அவ வந்த வழியாதான் நீயும் வந்தியான்னு சொல்லி கேட்டு. அப்ப லின்னோ ஊன்னா, என்ன அவ என்ன உன்ட்ட சிபாரிசு பண்ண சொன்னாலான்னு கேட்டா. அதுக்கு லின்னோ ஆமான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி எடுத்து நான் அதை பண்ண போறதில்லன்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு லின்னோ எனக்கு தெரியுமே, என்ன அவளுக்காக என்கிட்ட பேச போறீங்களான்னு கேட்டா. அதுக்கு லின்னோ, என்ன என்னோட லிட்டில் ஜான் ரொம்ப கோவமா இருக்க போலையன்னா. அதுக்கு ஜானோ, நான் உன்னோட 2 மணி நேரம் தான் சின்னவ, அப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஜலசின்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு லின்னோ, நீ போக மாட்டேன்னு எனக்கே தெரியும். அப்ப ஜானோ இன்னொரு டைம் அவளோட ஃபீலிங்ஸை டெவலப் பண்ற மாதிரி அவளுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு லின்னோ, நானும் அவளும் ஒன்னா ஒர்க் பண்ண போறோம், ஸோ இது அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஜானோ எஸ்ன்னு சொல்லுவாளா. லின்னோ அவகிட்ட நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்பா. இப்ப எங்க இருந்து நம்ம பாய் கிட்ட போவோம். ஜான் நோ சொன்னதால பாய் வெறியாயி அந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது, அப்படி இருந்தோ அவ இவ்வளோ பண்றாளான்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுவா. அமௌண்ட் ரொம்ப லோவா இருக்கிறதால நான் இப்ப இன்வெஸ்டரை மட்டும் கண்டுபிடிக்கல, சீக்கிரமாவே இந்த கம்பெனி இழுத்து போட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே அவ புலம்பிட்டு இருப்பாள. இப்ப கரெக்டா அங்க ஒரு பொண்ணு வரும். அப்ப அந்த பொண்ணு பாய் கிட்ட, நீங்க கேட்டீங்களா அந்த போட்டோகிராஃபர் வந்திருக்கான்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம அங்க இருந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் கிட்ட போவோம். ஜானோ குக் பண்ணிட்டு இருப்பா. லின் அவளை போட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்ப ஜான் லின் கிட்ட, ஏன் ஆண்டி உமக்கு கேட்னா இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பேன். அப்ப லின்னோ, மேபி அவங்க மணியா இருக்கலாம். அப்ப ஜான் கிட்ட, வெறும் மணிதான், அப்படி இருந்து ஆண்டியோட ஹார்ட் அவ ஜெயிச்சிருக்காள். அதுக்கு லின்னோ, ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு ஒரு பொண்ணை டேட் பண்றதுல விருப்பமே இல்லை, பெரியவங்க எப்படி இதை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஜானோ ஆமான்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின்னோ, ஆனா கேட்டோ அது தப்பு இல்லைன்னு அம்மாவுக்கு புரிய வச்சா. இதுக்கப்புறம் அம்மா அவளை நல்லா பாத்துக்கா. ஏன் என்னை விட அவங்களுக்கு கேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல அம்மா ஒரு பொண்ணை டேட் பண்றது நல்லது தானே அவங்க வாயிலே சொல்ல வச்சுட்டேன். அம்மா அதை க்ரோத் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே பார்க்காத மாதிரி கேட் கூட இருக்க சொல்றாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அம்மா அப்பா கார் பின்னாடி ஒண்ணு அன்னைக்கு போனவர் இது வரைக்கும் திரும்ப வரல, அது எல்லாத்தையும் அம்மா மறந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்டா. அப்ப ஜானோ அவ கையை பிடிச்சி, அவங்கள மாதிரியே நீயும் கஷ்டப்பட ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும்னு அவங்க ஆசைப்படலான்னு சொல்லி சொன்னா. அதுக்கு லின்னோ, மேபி பணத்தால எல்லாத்தையும் வாங்கலாம், அதுக்காக ஒரு குருடியா ஒரு பைத்தியக்காரியா உட்கார சொல்றேன், என்னால சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சு எனக்கு சொந்தமானவங்களை என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஜானோ, என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து லின் வீட்டுக்கு கிளம்பி போயிடும். வீட்டுல அந்த போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு லேப்ல எடிட் பண்ணிட்டு இருப்பாள. அப்போ ஜானை பார்த்து சைட் அடிச்சுட்டு அந்த போட்டோ எடுத்து ஐஜில போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அங்க ஜான் வந்து அவ தனியா சிரிக்கிறத பார்த்துட்டு, என்ன அவனுக்கு நீயே சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்பாளா. அப்ப லின்னோ அவளை பிடிச்சி எடுத்து மடியில உட்காரச்சு அவளை கிஸ் பண்ணுவோம். அப்ப ஜானோ நான் இன்னும் குளிக்கலன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின், இப்பதான் ஒரு ஸ்மெல் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி அவளை நல்லா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு. அப்ப ஜானோ நான் ஷேர் பண்ண போறேன் என்னை விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போவாள். அப்ப லின் அவ கையை பிடிச்சி அவ கையில கிஸ் பண்ணி, நான் மேகசின் ஷூட்காக போறேன் நீயும் கூட வரியான்னு சொல்லி கேட்பா. அப்போ ஜான் என்ன நினைப்பான், கையை பிடிச்சி இழுத்து நானும் கூட ஷவர் பண்ண வரட்டோமான்னு கேட்பான்னு நினைச்சா. பட் நம்ம லின்னோ ஷூட்டிங்க்கு கூட வரியான்னு சொல்லி கேட்டதால லைட்டா ஏமாந்துருவோம். ஜான் லின் கிட்ட, என்ன பாயாக கூப்பிடுறியான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு லின்னோ இல்லைன்னு வாளா. அப்ப லின் அவகிட்ட, நோ ஜான், எனக்கு நீ அங்க இருக்க ஆசை, அதனாலதான் உன்னை கூப்பிட்டு, நான் எப்படி அங்க ஒர்க் பண்றேன்னு நீயே பத்தி தெரிஞ்சுக்கோ, நான் பாய் கூட சேர்ந்து ஒர்க் மட்டும் தான் பண்றேன், அது நீயே பத்தி தெரிஞ்சுக்கோயேன்னு. ஆக்சுவலி ஒன்னும் இல்லை, இவ்வளவு பாதுகாப்புக்காக கூப்பிடுது. ஜானோ லின் கிட்ட, நீ கூப்பிட்டோன்னே நான் நினைச்சேன்னா என் கூட சேர்ந்து ஷவர் பண்றதுக்காக கூப்பிடுறேன்னு நினைச்சேன். அது கேட்ட லின், ஆனா நான் குளிச்சிட்டேன் ஆல்ரெடின்னா. அதுக்கு ஜானோ எனக்கு தெரியும், நான் ஜஸ்ட் உன்னை டீஸ் பண்ணதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகணும். அதுக்கு லின்னோ அவ பின்னாடி போய் ஹக் பண்ணி, ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வேணா தோணுது, பட்
உங்களை சேர்ந்து குளிக்கணும்னு தோணுது, வா போலன்னு போய் வீட்டில் குளிப்பாங்க. டேய் என்னடா பண்றீங்க, என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உலகம் தெரியும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப ஜான் நல்லா தூங்கி, ஆனா லின்னுக்கு தான் தூங்காரு. திடீர்னு எழுந்து போன் எடுத்துட்டு சீக்ரெட்டா மெயில் செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த பையனோட நடவடிக்கையே சரியில்லையே, ஏதோ ஒரு டவுட் இருக்கு. இப்ப அங்கிருந்து நம்ம பாய்கிட்ட போவோம். அடுத்த நாள் பாய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளா, அப்ப அவங்க ஒரு பொண்ணு லின் வந்திருக்காங்கன்னு சொல்லுவா. அதுக்கு பாயோ தனியா வந்திருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல அவங்க கூட ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். தென் பாயோ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்பி லின் கிட்ட போ. லின்னை பார்த்த உடனே பாய் ரொம்ப சந்தோஷமா லின் கிட்ட வந்து, நான் கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வருவியான்னு சொல்லி கூப்பிடு. தனியாவா, நான் வாட மூஞ்சி பாருங்க, அடுத்த சண்டைய ரெடி பண்றாளே அப்படின்னு தான் இருக்கா. பாய் லின்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வந்து பாய்கிட்ட ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு லின்னு, எனக்கு அயலாவ வெயிட் பண்ண வைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்வாளா. அதுக்கு பாயோ, எனக்கு உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லி சொல்வாளா. அப்ப லின்னோ ஜானை பார்ப்பாளா. அப்ப பாய் ஒர்க்கை பத்தி தான் சொல்லி சொல்வேன். அதுக்கு லின்னோ என்ன சொல்லுன்னு கேட்பாளா. அப்ப பாய் நம்ம பிரைவேட்டா போய் பேசலாம்னு சொல்லி கேட்பேன். லின் ஜான் கிட்ட, ஜான் எங்கேயும் வெயிட் பண்ணு, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தனியாக போய் பேசுவாங்க. அப்போ பாய் லின் கிட்ட, எனக்கு தெரியும் உனக்கு நியூயார்க்ல ஸ்டேபிளான ஒரு கெரியர் இருக்கு, பட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆன்லைன் மேகசின் ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு இதில் ஓகேவான்னு சொல்லி கேட்பாளா. அப்போ லின் பாய் கிட்ட, நான் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணுமான்னு கேட்பா. அதுக்கு பாயோ கிட்ட போய், ஆமா நீ ஜஸ்ட் சைன் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் போதும்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு லின்னும், கேட்க ரொம்ப டெம்டிங்காக தான் இருக்கு, பட் நான் கொஞ்சம் யோசிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு சொல்றேன்னாலா. அதுக்கு பாய், உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. அப்போ பாயோ எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். போன உடனே லின் போய் ஜானை ஹெல்ப் பண்ணி, ஜான் நம்ம தனியாக போலாமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஜானை, இது செட்டு முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின், போலான்னு சொல்லி நம்ம எப்படி தனியாக போகலாம் வான்னு சொல்லி கூப்பிடுவாளா. அதுக்கு ஜான், நம்ம செட்டில் இங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இப்போ லின்னோட மைண்டை சொல்லுவா, எப்போ பாரு அது என்ன பிளேட் அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ லின் அவகிட்ட நான் அவகிட்ட சீக்கிரட்டா பேசணும்னு நினைக்கிறேன், அதாண்டி தனியாக கூப்பிட்டேனாலா. அப்போ கரெக்டா பாய் அவங்கள பார்க்கும்போது நம்ம ஜானோ அவ கணத்தை காட்டி ஒரு கிஸ் கேப். அப்போ லின் அவளை கிஸ் பண்ணி அங்கிருந்து அவங்க 2 பேரும் தனியா போவாங்க. அப்ப ஜான் அவகிட்ட என்ன சீக்கிரம்னு கேட்பாளா. அப்ப லின் சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு யாரும் இல்லாத கன்ஃபார்ம் பண்ணிட்டு லின் அவகிட்ட, பாய் அவளோட பார்ட்னரா என்ன ஆஹா சொல்றான்னு சொன்னாலா. அது கேட்டு ஜான் என்னன்னு பிசினஸ் பார்ட்னருன்னுவா. அப்ப ஜானோ அவ ஜஸ்ட் ஒன்னு ஹையர் பண்றாளா, ஆனா உனக்கு தான் நியூயார்க்ல ஆல்ரெடி ஜாப் இருக்கேன்னு சொல்லுவா. அது கேட்ட லின் ஜான் கிட்ட, எனக்கு நியூயார்க்ல எதுவும் இல்லைன்னு சொல்லுவாளா. அது கேட்டு ஜான், அதை விடு இங்க இருக்கிற ஒர்க்கை பாருன்னாலா. அப்ப ஜான், எனக்கு வேற யாரும்னா நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன், ஆனா இது பாய் ஒன்னும் ட்ரஸ்ட்வொர்த்தி பர்சன் இல்லைன்னு சொல்லி சொல்லலா. அதுக்கு லின்னும் அவளை ஹக் பண்ணி, இதுக்கு மேல நமக்குள்ள சண்டை வேணாம் ஒத்துக்க வேண்டின்னு கேட்பாளா. அப்ப ஜான் அவகிட்ட எனக்கு யோசிக்க டைம் வேணும்னு சொல்லுவாளா. அதுக்கு லின்னும் ஓகேன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப ஜானோ அங்கிருந்து போவான். அப்ப கரெக்டா கார் அவளை மோதுற மாதிரி லின்னும் ஜானுக்கு அப்படியே இந்த எபிசோட முடிக்கும். அடுத்தது என்ன நடக்குன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி கொடுங்க. ஃபேமிலி பை.